Taste the Daily. கிராம தோட்டத்தில் அனுமதி இல்லாமல் வீடு கட்டினால் சீல் வைக்கப்படுவதாக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு அறிவித்துள்ளதாகவும், காலக்கெடு அளிக்காமல் திடீரென இப்படி புதிய விதியை விதித்தால் மக்களுக்கு எப்படி தெரியும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பினார். புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாசிலை பகுதியில் எழுச்சி பயணத்தில் பேசியவர் இதனை தெரிவித்தார். புதுக்கோட்டை நகரம் இன்றைக்கு ஏதாவது புதுசா வீடு கட்ட வேணும்னா, கடை கட்ட வேணும்னா அந்த கட்டணம் 100% உயர்த்திட்டாங்க. 100% அந்த பிளான் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, கிராமத்துல வீடு கட்டுறதா இருந்தா ஏதாவது அனுமதி வாங்காத கட்டி இருந்தீங்களா, அங்க இருக்கிற கிராம அதிகாரியே போய் உங்களுக்கு சீல் வைக்கலாம். நேற்று அறிவிச்சுட்டாங்க திமுக அரசாணை. நேற்றைய தினம் கிராம தோட்டத்தில் ஏதாவது வீடு கட்டி இருந்தீங்களா, அனுமதி வாங்கலீங்கன்னா சீல் வைக்கிறாங்க. இது ஒரு அரசாங்கமா? அவன் தோட்டத்தில் வீடு கட்டுறாங்க, நீ கட்டின பிறகு அது ஏதாவது வரி போடுங்க. அப்படித்தானே இருந்துட்டு இருக்குது, காலகாலமா அப்படித்தான் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியும் சரி, திமுக ஆட்சியும் சரி, அண்ணா திமுக ஆட்சியும் சரி, எல்லா ஆட்சி காலத்திலும் அங்க இருக்கிற கிராம பகுதியிலே தங்களுடைய தோட்டங்களிலே வீடு கட்டினா வரி போடுவாங்க, வரி கட்டுவாங்க. இதுதான் நடக்கிறது. வீட்டு வரி போட்டா வீட்டு வரி கட்டுவாங்க. சரி, அப்படியே இப்படி ஒரு அரசாணை வெளியிடுவதற்கு முன்பாகவே நீங்க ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். இனிமேல் கிராமப்புறத்தில் உங்க தோட்ட பகுதியில் சொந்த இடத்துல வீடு கட்டுறதா இருந்தா முன்கூட்டியே அனுமதி வாங்குங்க, அனுமதி வாங்காத கட்டாதீங்க. அப்படியே ஒரு காலக்கெடு, ஒரு 6 மாசம் 1 வருஷம் நிரலைங்க. அதுக்கு முந்தி உடனடியாக இப்படி போட்டா எப்படி தெரியும்? விவசாயிகள் பல பேர் படிக்காதவங்க வீடு கட்டிட்டாங்க. இப்ப போய் வீட்டுக்கு சீல் வைக்கணும்னா அந்த விவசாயி என்ன செய்வான்? இன்னைக்கு விவசாயம் பண்றதே பெரிய கடினம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கஷ்டப்பட்டு இரவென்றும் பகலென்றும் பாராம சிறிது சிறிதா சேமித்து வச்சு வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு ஆப்பு வச்சுட்டான் திமுக. இது நியாயமா? ஆக யாரையும் பிழைக்க விட மாட்டாங்க இந்த ஆட்சியில. கிராமத்திலிருந்து நகர வரை இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் மக்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க.